முரளி, நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று காட்டலாம்னு நினைக்கிறோம். அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் போடுங்கப்பா. முரளி 2018 20 டிசம்பர். இது வந்து ஹோம் அஃபேர்ஸ்னுடைய ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏஜென்சிக்கு வந்து ஹை பவரை கொடுத்துருக்குறாங்க. ஹை பவரை கொடுத்துருக்குது, என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க, எனி இன்ஃபர்மேஷன் ஜெனரேட்டட், டிரான்ஸ்மிட்டட், ரிசீவ்ட் ஆர் ஸ்டோர்டு இன் எனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அண்டர் த ஆக்ட் நேம்லி. இவங்க உள்ள பூந்து என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பவர் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு இது. இதில் வந்து 3வது ஏஜென்சி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். சரிங்களா, முடிச்சிருங்க. இன்னைக்கு வந்து இதை எடுத்துருங்கண்ணே. இந்த சோதனை நடந்த பிறகு, இந்த சோதனை நடந்தபோது நிறைய வீடியோக்கள் வந்தது. அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கப்பா. நிறைய வீடியோக்கள் வந்தது. அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. அதில் விசாகன் ஐஏஎஸ்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. விசாகன் ஐஏஎஸ்னுடைய அந்த வீட்டுக்கு பக்கத்தில் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கிழிஞ்சிருக்கிற மாதிரி சில காட்சிகள் வருது. உண்மையில் இது வந்து யாரோ சிலர் எடுத்து இந்த வீடியோவை வெளியில் கொடுத்துருக்காங்க. இது அமலாக்கத்துறை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய இந்த வீடியோ. இது பியூராக இது வந்து பிளான்டிங் அப்படின்ட்டு எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து நிச்சயமாக இது பத்திரிக்கைக்காரங்க எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் பிளாக் எல்லாம் வராது. இது யாரோ மொபைலில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இதை யாரோ ஆல்ட்ரு பண்ணி இந்த வீடியோவை ப்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் டாக்குமெண்ட்டை கிழிச்சு இந்த மாதிரி ஒரு கேஸ் சீரியஸாக நடந்துட்டு இருக்கும்போது இப்படி போடுவாங்க அப்படின்ட்டு நம்புறதுக்கு நம்ம தயாராக இல்லை. ஏன்னா நீங்கள் பாருங்கள், அது எல்லாமே இவங்க யாரோ கூட்டிகிட்டு போயிட்டு செஞ்ச மாதிரி ரொம்ப கிளியராக தெரியுது. இவ்வளவு எந்த ஃபோனை வேணால் எடுக்கிறதுக்கு, யார் ஃபோனை வேணால் இடைமறிக்கிறதுக்கு, அவங்க ஜெனரேட் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை இவர்கள் திரும்ப எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி இந்த மாதிரியான டாக்குமெண்ட்டை எல்லாம் நாங்கள் இவங்க வீட்டிலேருந்து எடுத்தோம் அப்படின்ட்டு ஒருவேளை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன் ஃபியூச்சரில் அது சரியானதாக இருக்குமா? சரியானதாக இருக்காது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அதாவது இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை போட்டுட்டு எடுத்துட்டோம், அதில் வந்து இந்த கனெக்ஷன்லாம் இருக்குது, இவருடன் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துறதுக்காக. ரெண்டாவது, நாங்கள் இங்கே வந்து கரெக்டாக தான் சர்ச் பண்ணுறோம் என்ன, அதுக்கு ஒரு சப்ஸ்டான்சியேஷன் மாதிரி. மூணாவது, அவரோட ஏற்கனவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பின்னால் மைக்கு தொடர்பில் இருந்தவங்க, இல்லை அவரை வந்து மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விசில் ப்ளோவர் சவுக்கு சங்கர் மாதிரி ஒருத்தருக்கு இந்த யாவனெல்லாம் கையில் இருந்திருக்கலாம். அவரே வந்து அந்த மாதிரி ஒரு ஆளை விட்டு அந்த இடத்துல போட்டிருக்கலாம். இல்லை இல்லை. ஸோ பாசிபிலிட்டி சொல்ல முடியாது. ஓகே, பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளால யாருன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது அது எங்கே எப்படி வந்துச்சுன்னு. இல்லை அப்ரூவராக மாறிட்டு அவரே வந்து நான் வந்து ஓப்பனாக சொல்லி கண்டுபிடிச்சி நான் வந்து கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை நான் வெளியே போட்டுறேன், நீங்கள் எடுத்துகிட்டு அதில் முகாந்திரம் இருக்குன்னு நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு அந்த அப்ரூவராக மாறுறவர் கூட அப்படி பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்பெக்குலேஷன் தான், நம்மளால் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது இதனால தான் இது இப்போ டாக்குமெண்ட்லாம் கடந்திருக்குன்னு. அது வந்து விசாரணையில் தான் நாளைக்கு தெரிய வரும். இல்லை, இவ்வளோ பவர் இருக்கக்கூடிய ஏஜென்சி ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். நாங்கள் இப்போ சமீபமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு ரெய்டு ஒன்று நடத்தினது. டிவிஹெச்னுடைய எம்டியினுடைய வீட்டில், ரவியினுடைய வீட்டில், கே நேருனுடைய தம்பி வீட்டில். நீங்கள் அப்போ வந்து அந்த ரெய்டு சம்பந்தமாக ஒரே ஒரு சிங்கிள் ட்வீட்டை மட்டும்தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ட்விட்டரில் போட்டாங்க. அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸை அவங்க பெரிய அளவில் இப்போ வரை கொடுக்கல. பட் ஆனால் பத்திரிகைகளில் வெளியான தகவல்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் குடிநீர் வழங்கல், நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இதில் எல்லாம் நடந்த டெண்டர்னுடைய முறைகேடுகளை எல்லாம் அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கு. இதே போல் டிரான்ஸ்ஃபரில் நடந்தது அது இதுங்கிற தகவல்களை மட்டும் கசிய விட்டாங்க. அதுக்கு வந்து டிஎம்கே வந்து எதிர்ப்பு தெரிவித்தது. அதற்கு பிறகு அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸை கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விடலை.
இந்த விவகாரத்தில் இவர்களுடைய நேர்மையை தாண்டி சில அரசியல் அழுத்தங்களும் இருக்கு அப்படின்ட்டு சந்தேகம் பட்டா அது ஒன்றும் தப்பாகலாம் போகாது இல்ல, அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியிலேயே, தமிழ்நாட்டு பிஜேபியிலேயே பலர் பிளாக் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, கருப்பு ஆடுகள் நிறைய இருக்கின்றன. என்ன அவர்கள் வந்து அவர்களை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது முடித்து கொடுங்கள் என்றால் பேரம் பேசப்படுகிறது கோடிக்கணக்கில். இப்போ ஏற்கனவே தலைமையில் இருந்தவர் தலைமையில் கிடையாது, அவர் பின்னாடியும் இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள், கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு அவரும் பணம் ஈட்டியிருக்கிறார் இந்த மாதிரி புரோக்கர் வேலைகளை செய்து அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய புரோக்கர்கள் ஆர்எஸ்எஸ்ஸிலும் இருக்கிறார்கள், அவர்கள் கூட இந்த மாதிரி விஷயங்களை செய்திருக்கலாம். இதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. இதை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கருப்பாடு இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் மாட்டிக்கிறாங்களோ அவங்க தப்பிக்க தான் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் சார், நிறைய சோதனைகளை அமலாக்கத்துறை நடத்தி இருக்குது. இன்றைக்கி நான் 2 விஷயம் சொல்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை 4 பேர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க பக்கத்தில் இன்னும் 2-3 கேமராஸ் வரும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, மேபி அவங்க வந்து ஏதோ ப்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், சரிங்களா? அவர்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதையும் எங்களால் பார்க்க முடியுது. உண்மையில் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அளிக்குது. என்ன அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு இடத்துல ரெய்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறதெல்லாம் பத்திரிகைகளுக்கு தெரியப்படுத்த மாட்டார்கள். முதல்ல இவ்வளவு நேர்த்தியாக இப்படி கிழிச்சு போட்டிருக்கிறாங்க, இதை நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் வந்து வீடியோ எடுங்க, நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள், இவ்வளவு கட் அண்ட் கிளியர் ஷாட் எல்லாம் வரவே வராது சார். இது வந்து ரொம்ப ஈடியிலையும் ஏற்கனவே ஒருத்தர் ஒரு கருப்பு ஆடை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, நம்ம சிபிசிஐடி, அந்த விஷயம் நடந்தது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அங்கேயும் வந்து கருப்பு ஆடுகள் நிறைய இருக்கு, பணம் வாங்கி இது கையோட ஆட்களை இவங்களும் கூட்டிகிட்டே போயிட்டாங்க. நம்ம எல்லாம் பண்ணி கடைசியில வந்து இப்ப என்ன ஆகுனா, இது வந்து கடைசியில எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிருவாங்க இந்த எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும். நான் வந்து மணி லாண்டரிங் பத்தி 2-3 பேரை மாட்டியே விட்டுருக்கேன். இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சிருவாங்க, ஆவணம்லாம் இருக்கும், அவனை வந்து ப்ராசிக்யூட் பண்றதுதான் பாக்கி இருக்கும். ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேலிடத்துல இருந்து உத்தரவு வெயிட் பண்ணுவாங்க. அந்த எல்லாம் இந்த மாதிரி எந்த இன்வெஸ்டிகேஷன் இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியல் தலையீடு இருக்கும். அந்த அரசியல் சொன்னாதான் கண்டிப்பா இல்ல அவனை கண்டிப்பா வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு அவங்க சொன்னாதான் அது முன்னெடுப்பார்களே தவிர இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க.